யாழில் தவறாக சித்தரிக்கப்பட்டு 16 ஆசிரியர்களின் குழு புகைப்படம் மாணவர்கள் கைது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவுரையாளர் கொலை வழக்கில் திருப்பம். கனடாவில் சிறுவனை கடத்திய வழக்கில் இந்தியருக்கு 18 மாதங்கள் சிறை. மத்திய பிரதேசம் அணையில் படகு கவிழ்ந்த விபத்து, பலி எண்ணிக்கை உயர்வு. ஆஸ்திரேலியாவில் தொடர்ந்து அதிகரிக்கும் இலங்கை மக்களின் எண்ணிக்கை, முழு விபரம் வெளியானது. பிரித்தானியாவில் பயங்கரவாத அச்சுறுத்தல் மட்டம் தீவிரம். விஜயவாடாவில் அதிர்ச்சி, 18 மாத பெண் குழந்தையை சுவரில் வீசிய நபர். இலங்கையிலிருந்து வெளிநாடு செல்வதில் புதிய கட்டாய நடைமுறை வெளியானது. தொடர்வது விரிவான செய்திகள். யாழில் 16 பெண் ஆசிரியர்களின் குழுப்படத்தை தவறான முறையில் சித்தரித்த குற்றச்சாட்டில் 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மருதங்கேணி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஒடுதுறை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் பணியாற்றிய ஆசிரியர்களின் புகைப்படமே இவ்வாறு சித்தரிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தவறாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பரப்பிய குற்றச்சாட்டிலே குறித்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பாடசாலையில் எடுக்கப்பட்ட ஆசிரியர்களின் குழு புகைப்படத்தை எடுத்த மாணவர்கள் அதனை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் தவறான முறையில் மாற்றியுள்ளனர். பின்னர் அந்த புகைப்படங்களை வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் பகிர்ந்துள்ளனர். இதுகுறித்து பாடசாலை நிர்வாகம் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மருதங்கேணி காவல்துறையினர் தீவிர விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைய 5 பாடசாலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையினர் மாணவர்களின் கைபேசிகளை ஆய்வு செய்த போது 4 மாணவர்களின் கைபேசிகளில் அவ்வாறு மாற்றப்பட்ட தவறான புகைப்படங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாணவர்கள் நீதிமன்ற விளக்கமறியல் உத்தரவுக்கு அமைய சிறுவர் நன்னடத்தை நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவுரையாளர் கொலை வழக்கில் கைதான 2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் மே மாதம் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவத்துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் தயாளினி திலீபன் படுகொலை செய்யப்பட்டு தனங்கிழப்பு பகுதியில் உருக்குலைந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிரேஷ்ட விரிவுரையாளரின் மருமகன் மற்றும் மகள் ஆகியோர் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நீதிமன்ற உத்தரவுக்குமைய நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். குறித்த வழக்கு நேற்று மீண்டும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன், சட்டத்தரணி பினிஸ்லஸ் யுஷானும், முதலாவது சந்தேக நபரான விரிவுரையாளர் மருமகன் சார்பில் சரமினி விக்னேஸ்வரனும், 2வது சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்ட சிரேஷ்ட விரிவுரையாளரின் மகள் சார்பில் சட்டத்தரணி சமந்த அத்துக்கூரளவின் வழிகாட்டலில் சட்டத்தரணி வி. கௌதமனும் ஆஜராகினர். குறித்த வழக்கின் மரண விசாரணை எதிர்வரும் மே 20ஆம் தேதி நடத்த தீர்மானித்துள்ள நீதவான் எஸ். லெனின்குமார் சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் மே மாதம் 14ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இந்தியாவைச் சேர்ந்த மனோஜ் கோவிந்த பாலுநிகம் என்பவர் கனடா நாட்டின் குடியுரிமை பெற்று அங்கு வசித்து வருகிறார். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆன்டோரியோவில் உள்ள தெசலோன் பகுதியில் 9 வயது சிறுவனுக்கு ஐஸ்கிரீம் மற்றும் விளையாட்டுப் பொருட்களை காட்டி ஆசை வார்த்தை கூறி தனது வாகனத்தில் கடத்திச் சென்றார். தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். வழக்கு விசாரணையில் அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு 18 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டது. சிறை தண்டனை முடிந்த பிறகு கனடா குடியேற்றத்துறை அவரை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் மாவட்டத்தில் பார்க்கி அணை உள்ளது. நர்மதா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த அணையில் சுற்றுலா பயணிகளுக்காக படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே இந்த அணையில் நேற்று சொகுசு சுற்றுலா படகு சென்று கொண்டிருந்தது. அந்த படகில் சுற்றுலா பயணிகள் உட்பட மொத்தம் 31 பேர் பயணித்தனர். அணையின் மையப்பகுதியில் சென்றபோது திடீரென படகு அணையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படகில் இருந்த அனைவரும் தண்ணீரில் தத்தளித்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் 16 பேரை பத்திரமாக மீட்டனர். ஆனாலும் இந்த சம்பவத்தில் முதற்கட்டமாக 4 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. தற்போது பலி எண்ணிக்கை 9ஆக அதிகரித்துள்ளது.
அதேவேளை தண்ணீரில் மூழ்கி மாயமான எஞ்சிய 6 பேரை தேடும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ஆஸ்திரேலியாவில் பிறந்து வாழும் இளைஞர்களின் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் சுமார் 1,84,800 ஆக உயர்ந்துள்ளதாக ஆஸ்திரேலிய புள்ளியியல் படிகம் வெளியிட்டுள்ள புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த புதிய புள்ளிவிவரமானது 2024 ஜூன் மாதத்தில் 1,72,800 ஆகவும் 2023 ஜூன் மாதத்தில் 1,58,300 ஆகவும் இருந்த எண்ணிக்கையிலிருந்து குறிப்பிடத்தக்க உயர்வை எடுத்துக் காட்டுகிறது. தற்போது ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டில் பிறந்து அதிக மக்கள் தொகை கொண்ட முதல் 10 நாடுகளின் பட்டியலில் இலங்கை இடம்பெற்றுள்ளது. ஒட்டுமொத்தமாக ஆஸ்திரேலியாவில் வாழும் இலங்கை மக்களின் எண்ணிக்கை கடந்த தசாப்தத்தில் குறிப்பிடத்தக்க அளவில் விரிவடைந்துள்ளது. இத்தரவுகள் ஆஸ்திரேலிய புள்ளியியல் பணியகத்தால் வெளியிடப்பட்டு பிறந்த நாடு வாரியான மக்கள் தொகை புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டவையாகும். பிரித்தானியாவில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கான அச்சுறுத்தல் மட்டத்தை கணிசமானது என்பதிலிருந்து தீவிரம் என்ற நிலைக்கு அந்நாட்டு அரசாங்கம் உயர்த்தியுள்ளது. இதன் பொருள் அடுத்த 6 மாதங்களுக்குள் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்துவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன என்பதாகும். கடந்த புதன்கிழமை வடக்கு லண்டனில் 2 யூத ஆண்கள் மீது நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலே இதற்கு உடனடி காரணமாகும். இதனை ஒரு பயங்கரவாத சம்பவமாக காவல்துறையினர் கருதுகின்றனர். இஸ்லாமிய அடிப்படைவாதம் மற்றும் தீவிர வலதுசாரி குழுக்களிடமிருந்து வரும் அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக பிரித்தானியாவில் உள்ள யூத வழிபாட்டு தலங்கள், நோயாளர் காவு வண்டிகள் மற்றும் யூத மக்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன. யூத சமூகத்தின் பாதுகாப்புக்காக 25 மில்லியன் பவுண்டுகள் மேலதிக நிதியை பிரதமர் கீர் ஸ்டாமர் அறிவித்துள்ளார். லண்டன் வீதிகளில் ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் உட்பட மேலதிக பாதுகாப்பு படையினர் குவிக்கப்படுவார்கள் என லண்டன் மேயர் சாதிக் கான் தெரிவித்துள்ளார். விஜயவாடாவைச் சேர்ந்த தம்பதியினருக்கு 5 வயது மகனும் 18 மாத பெண் குழந்தையும் இருந்தனர். கணவரின் நண்பரான வம்சி அடிக்கடி அந்த வீட்டுக்கு சென்றதன் விளைவாக பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. வம்சி மற்றொரு பகுதியில் வாடகைக்கு அறை எடுத்து தங்கியிருந்தார். கணவரிடம் தாய் தந்தை வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு அந்த பெண் வம்சியின் அறைக்கு சென்று இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் அந்த பெண் தனது குழந்தையுடன் வம்சியின் அறைக்கு சென்றபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த வம்சி பெண்ணிடம் இருந்த 18 மாத பெண் குழந்தையை பறித்து சுவற்றில் வேகமாக வீசினார். இதில் பலத்த காயமடைந்த குழந்தை சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பெண் மாமியாரிடம் குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்தார். ஆனால் தெளிவற்ற பதிலை அளித்தார். இதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் குழந்தை எங்கே என்று விஜயவாடா முழுவதும் தேடி பார்த்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் வம்சியை கைது செய்து குழந்தையின் உடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்களது உறவுகளுக்கு இடையூறாக இருந்ததால் குழந்தையை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பௌத்த பிக்குகளுக்கு புதிய கட்டாய நடைமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் கமகெதர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பௌத்த பிக்குகள் தத்தமது மூத்த பிக்கு, பிராந்திய பௌத்த தலைவர்கள் மற்றும் அந்தந்த பீடங்களின் மகாநாயக்க தேரர் ஆகியோரிடமிருந்து பரிந்துரைகளை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் இந்த சட்டம் முன்னரே இயற்றப்பட்டிருந்தாலும் தற்போது இது கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் தேரர்களுக்கு இடையினால் சந்திப்பதற்கு பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த நடைமுறையில் மிகவும் அவசியமானது என வலியுறுத்தப்பட்டுள்ளதுடன் மகாநாயக்க தேர்களும் இது குறித்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. புத்த சாசன அமைச்சின் அதிகாரிகள், பதிவாளர், பதிவு தேர்கள் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோருக்கு இடையே அவசர கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. அதற்கமைய பௌத்த தற்காலிக கட்டளை சட்டத்தின் 41 மற்றும் 42வது பிரிவுகளுக்கு அமைய மகாநாயக்க தேர்கள் தலைமையிலான குழுவுக்கு இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கும் அதிகாரம் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தாய்லாந்திலிருந்து அண்மையில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு திரும்பிய 22 பௌத்த பிக்குகள் பெருமளவிலான போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.